Welcome to Prabhu Maths. 12th Maths exercise 2.8 question number 2 பார்க்கலாம். Show that root 3 by 2 plus I into 1 by 2 the whole power 5 plus root 3 by 2 minus I into 1 by 2 the whole power 5 is equal to minus root 3 னு show பண்ண சொல்றாங்க. தமிழ் மீடியம் இந்த லெஃப்ட் சைடு எடுத்துக்கிட்டு ஈக்குவல் டு மைனஸ் ரூட் 3 என காட்டுக. சரிங்களா? ஸோ இப்போது இந்த லெஃப்ட் சைடு எடுத்துகிட்டு ரைட் சைடை ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணலாம். லெஃப்ட் சைடில் ஃபஸ்ட் ஒன் பாருங்களேன், ரூட் 3 by 2 ப்ளஸ் ஐ இன்ட்டு 1 by 2 த ஹோல் பவர் 5ஓட வேல்யூ எடுத்துட்டோன்னா இதே மாதிரி தான் இந்த டேர்ம் இருக்குது பாருங்களேன். இதுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தா இங்கே ப்ளஸ் ஐ இங்கே மைனஸ் ஐ, அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ இதோட ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டா கூட இதோட ஆன்சரில் ப்ளஸ் ஐக்கு பதிலாக மைனஸ் ஐயை ரீப்ளேஸ் பண்ணிட்டா கூட இதோட ஆன்சர் கிடச்சிரும். அப்போ ஃபஸ்ட் ஒன் நம்மளோட வேலை ரூட் 3 by 2 ப்ளஸ் ஐ இன்ட்டு 1 by 2 த ஹோல் பவர் 5ஓட ஆன்சரை கொண்டு வர ட்ரை பண்ணலாம். இதில் ரூட் 3 by 2 ப்ளஸ் ஐ இன்ட்டு 1 by 2 த ஹோல் பவர் 5 இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒன் ரூட் 3 by 2 ப்ளஸ் ஐ இன்ட்டு 1 by 2ஓட போலார் ஃபார்மை ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறது பெட்டர். இந்த சம்மை ஈஸியாக சால்வ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வி கன்சிடர் ரூட் 3 by 2 ப்ளஸ் ஐ இன்ட்டு இமேஜினரி யூனிட் ஐயை நான் ஃப்ரண்ட்டில் எடுத்துக்கிட்டேன், ரிமைனிங் ஐ எடுத்துக்கிட்டேன்னா ரிமைனிங் 1 by 2 இருக்கும். ஐ இன்ட்டு 1 by 2 இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஈக்குவேட் பண்ணலான்னா நம்ம ஒன்லி போலார் ஃபார்ம் கூட மட்டும்தான் ஈக்குவேட் பண்ண முடியும், துருவ வடிவம் கூட மட்டும்தான் சமப்படுத்த முடியும். ஒரு கலப்பணியினுடைய துருவ வடிவங்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரோட போலார் ஃபார்முங்கிறது ஆர் இன்ட்டு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா, கரெக்டாக? ஸோ இது கூட ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டில் இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை எடுத்து அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரோட போலார் ஃபார்மை கால்குலேட் பண்ணிக்கிட்டோம்னா இந்த சம்மை ஈஸியாக சால்வ் பண்ணி ப்ரூவ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ அதனால் இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை மட்டும் எடுத்திருக்கேன். ஹோல் பவர் 5 லாஸ்ட்டில் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஓகேவா? ஸோ இதில் ஆறுன்றது கிவன் காம்ப்ளெக்ஸ் நம்பரோட ஆர் is the modulus of given complex number. So R is equal to modulus of a complex number, modulus of root 3 by 2 plus I into 1 by 2. Clear? Modulus of a complex number formula என்னது? square root of real part the whole square. Real part என்னது? root 3 by 2 the whole square plus imaginary part 1 by 2, 1 by 2 the whole square. Clear? Then square root எடுத்துட்டோம் அப்படின்னா square root of root 3 the whole square 3 divided by 2 the whole square 4 plus 1 the whole square 1 divided by 2 the whole square 4. ஓகேவா? ஸோ பை 4 காமன் எடுத்துட்டா கூட 3 plus 1 4. ஸோ சால்வ் பண்ணோன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 by 4 கட் பண்ண ஆன்சர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ஈக்குவல் டு 1. சரியா? ஸோ போலார் ஃபார்மில் ஆரோட வேல்யூ 1 ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஒன் ஆர்குமெண்ட் தீட்டாவை ஃபைண்ட் அவுட் பண்ணோம். சரியா? தீட்டா ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஃபார்முலாலாம் நீங்கள் ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், அதை எடுத்துக்கலாம். ரியல் பார்ட்டோட சைனை பாருங்கள், கிவன் காம்ப்ளெக்ஸ் நம்பரோட ரியல் பார்ட்டோட சைனை பாருங்கள், இமேஜினரி பார்ட்டோட சைனை பாருங்கள். ரெண்டுமே ப்ளஸ் கமா ப்ளஸ்னா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், கரெக்டாக? அப்போது தீட்டா லைஸ் இன் தி ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். கரெக்டா? தீட்டா லைஸ் இன் தி ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். தீட்டா ஆனது முதல் கால் பகுதியில் அமைக்கிறது. தீட்டா முதல் கால் பகுதியில் அமைஞ்சா ஃபார்முலா என்னது? தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா. ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன? tan இன்வர்ஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ். ஓகேவா? ஸோ இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஐ ஒய். கரெக்டா? அப்போ ஒய் வேல்யூ 1 by 2 டிவைடட் பை எக்ஸ் வேல்யூ ரூட் 3 by 2. ஸோ இந்த 1 by 2 கட் பண்ணிட்டீங்கன்னா ரிமைனிங் என்ன இருக்கும்? tan இன்வர்ஸ் ஆஃப் 1 by root 3 இருக்கும். கரெக்டாக? tan இன்வர்ஸ் ஆஃப் 1 by root 3 is equal to tan இன்வர்ஸ் ஆஃப் 1 by root 3. ஃபுல்லி பாசிட்டிவ் சைன் 1 by root 3. 1 by root 3க்கு மாடுலஸ் எடுத்துட்டாலும் இந்த சேம் 1 by root 3. கிளியரா? ஸோ டேனில் எந்த ஆங்கிளுக்கு 1 by root 3 கிடைக்கும்? tan 30 டிகிரியோட ஆன்சர் கிடைக்கும். ஸோ 30 டிகிரி இன் ரேடியனில் பை பை 6. இப்போ எங்கிட்ட ஆரோட வேல்யூ இருக்குது, தீட்டாவோட வேல்யூ இருக்குது. சரியா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டில் கன்சிடர் பண்ணது என்னது? ரூட் 3 by 2 ப்ளஸ் ஐ இன்ட்டு 1 by 2ன்ற அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை எடுத்துகிட்டு அதோட போலார் ஃபார்ம், அதோட துருவ வடிவம் எடுத்துக்கிட்டோம். அதோட துருவ வடிவம் என்னது? ஆர் இன்ட்டு ஆர் வேல்யூ 1 கண்டுபிடிச்சாச்சு. 1 இன்ட்டு காஸ் தீட்டா, தீட்டா வேல்யூ பை பை 6 ப்ளஸ் ஐ சைன் பை பை 6.
ஸோ இதோட துருவ வடிவத்தை கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா? √3/2 + I × 1/2 துருவ வடிவம். 1 இது கூட மல்டிபிள் பண்ணாலும் என்னதான் ஆன்சர் வரும்? cos π/6 + I sin π/6. ஓகேவா? இது √3/2 + I × 1/2 ஆன்சர். பட் கொஸ்டின்ல the whole power 5 கொடுத்துருக்காங்களா? அப்போ ரெண்டு பக்கமே என்ன பண்ணுங்க? whole power 5 இன்க்ரீஸ் பண்ணுங்க சம்ல. ஓகேவா? ஸோ கொஸ்டின்ல கொடுத்துருந்தது √3/2 + I × 1/2 the whole power 5 கொடுத்துருந்ததுனால இதோட ஆன்சர்ல ரெண்டு பக்கமும் whole power 5 இன்க்ரீஸ் பண்றோம். ஸோ cos π/6 + I sin π/6 the whole power 5. சம்ல whole power 5 இருக்குன்றதுனால இதோட ஆன்சர்ல ரெண்டு பக்கமும் whole power 5 இன்க்ரீஸ் பண்ணியாச்சு. இப்போ சம்ல ஒரு பகுதி கிடைச்சிருச்சு அதோட ஆன்சர். இப்போ இதை பாருங்க, சிம்பிளிஃபை பண்ணலாம் ரைட் ஹேண்ட் சைடு. இது டி மாவரின் தியரம் டைரக்டா அப்ளை பண்ற ஃபார்மேட்ல இருக்கு பாருங்க. cos θ + I sin θ the whole power n அந்த ஃபார்மேட்ல இருக்கு. ஸோ the whole power n உள்ள வர்றப்ப ஆர்குமெண்ட் θ கூட பெருக்கல்ல வந்துடும். θங்கிறது வீச்சு கூட பெருக்கல்ல வந்துடும். கரெக்டா? இங்க வீச்சுங்கிறது π/6. இது கூட இந்த 5 பெருக்கல்ல வர்றப்ப cos 5π/6 இதான டி மாவரிஸ் தியரம் + I sin 5π/6. கரெக்டா? டி மாவரிஸ் தியரத்தை அப்ளை பண்ணியிருக்கோம். whole power 5 உள்ள வர்றப்ப ஆர்குமெண்ட் கூட மல்டிபிள் வரும். cos ஸோ ஆர்குமெண்ட் கூட மல்டிபிளில் வரும். cos 5/6 + I sin 5/6. இதோட ஆன்சர் √3/2 + I × 1/2 the whole power 5 ஓட ஆன்சர். இதே மாதிரி தான் √3/2 - I × 1/2 the whole power 5 ஓட வேல்யூம் வேணும். இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தா இங்கே +I இங்கே -I. அப்போ இதோட ஆன்சர்ல +Iக்கு பதிலாக -I ரீப்ளேஸ் பண்ணிட்டோம்னா இதோட ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ ரீப்ளேஸ் I by -I. ஸோ cos 5/6 இங்கே +I இருக்கிறதுனால இங்கே +I, இங்கே -Iனா இங்கே -I ரீப்ளேஸ் பண்ணலாம். -I sin 5/6. ரொம்ப சிம்பிளாக சிமிலர்லி கண்டிஷனை யூஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். ஓகேவா? இப்போ சம்மில் லெஃப்ட் சைடு எடுத்துக்கோங்க. இதோட ஆன்சரையும் இதோட ஆன்சரையும் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க சம்மில். விச் மீன்ஸ் √3/2 + I × 1/2 the whole power 5 + √3/2 - I × 1/2 the whole power 5. கரெக்டுங்களா? ஸோ இதோட ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. cos 5/6 + I sin 5/6. இதோட ஆன்சர் இங்கே இருக்கு. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணுறப்போ இந்த +I sin -I sin கட் ஆகிடுமா? ஸோ ரிமைனிங் cos + cos. அப்போ 2 cos 5/6. கரெக்டுங்களா? cos 5/6க்கு எனக்கு வேல்யூ தெரியாது சார் அப்படின்னா அதை அக்யூட் ஆங்கிளுக்குள்ளே கன்வெர்ட் பண்ணுங்க. π/6ங்கிறது 30 டிகிரி. கரெக்டா? 30 × 5 150 டிகிரி. ஓகேவா? ஸோ cos 150 டிகிரி 150 டிகிரி லைஸ் இன் தி செகண்ட் குவார்டர். கரெக்டுங்களா? செகண்ட் குவார்டர்னா அப்புறம் எப்படி எடுக்கலாம்? cos 180 டிகிரி -30 டிகிரின்னு சொல்லலாம். செகண்ட் குவார்டர்னு 180 - or 90+. கரெக்டுங்களா? ஸோ செப்பரேஷன் கொடுக்குறேன். cos 180 - வேல்யூ சேஞ்ச் ஆகாது. அகைன் cos ரிமைனிங் இருக்கிற ஆங்கிள் இங்கே வந்துடும். இப்போ சைனை ஃபிக்ஸ் பண்ணணும். ப்ளஸ் வருமா மைனஸ் வருமானு. செகண்ட் குவார்டர்ல சைன் தான் பாசிட்டிவ். கரெக்டுங்களா? அங்கே cos வந்தால் கண்டிப்பாக நெகட்டிவ். ஸோ மைனஸ் cos 30 டிகிரியோட வேல்யூ என்னது? cos 30 டிகிரியோட வேல்யூ √3/2. ஓகேவா? ஸோ cos 5/6 5/6 தான் டிகிரி மெஷர்மெண்ட்டில் 150 டிகிரி. அப்போ cos 5/6 ஒரு ஆன்சர் என்ன? -√3/2. ஓகேவா? அந்த 2 கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரிமைனிங் -√3. ஓகேவா? இதானே ரைட் ஹேண்ட் சைடு ஆன்சர். தேங்க்யூ.